ஆதன் அறுசுவை நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மானாமதுரை வந்திருக்கோம். மானாமதுரை எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்துலேருந்து மதுரை போகிற வழியில் இருக்குது. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் சூப்பராக ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது. மதிய லஞ்சு வந்து எங்கேயாச்சும் நல்லா சாப்பிடணும், ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவலருக்கு வந்து நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பாடு, வயிற்றுக்கு எதுவும் கெடுதல் பண்ணாமல் ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடணும்னா ஆதம்னு ஒரு ஹோட்டலு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு போய் பார்த்துடலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம ஆதம் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து என்னென்ன டிஷ் இருக்குது எல்லாமே உள்ளே போய் பார்த்துடலாம், வாங்க போகலாம். தம்பி, உனக்கு இங்கே வந்து என்ன டிஷ்ஷாக உனக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி. அதை தவிர வேறு ஏதாச்சும் உனக்கு சிக்னேச்சர் இது எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. என்ன பிடிக்கும்? பிரெயின் ரோஸ்ட் பிடிக்கும். பிரெயின் ரோஸ்ட் பிடிக்கும். எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். செட்டு ரொம்ப பிடிக்கும். செட்டு ரொம்ப பிடிக்கும். சைட் டிஷ்ஷில் வந்து வேறு என்ன உங்களுக்கு நல்லா பிடிச்சது? ஈரல் ரோஸ்ட் பிடிக்கும். ஈரல் ரோஸ்ட் பிடிக்கும். ஈரல் ரோஸ்ட் 65. இங்கே எத்தனை வருஷமான இந்த கடையில் வேலை பார்க்குறீங்க? 35 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து இங்கே பிடிச்ச டிஷ்ஷுனா உங்களுக்கு பிடிச்சது என்னதுண்ணே? பிரியாணி சூப்பர். பிரியாணி சூப்பராக இருக்கும். சைடிஷில் வந்து என்னென்ன? சைனீஸில் கோழி காடை எல்லாமே. நம்மளுக்கு சைடிஷுங்கிறது வந்து காடை தான். காடை ஃப்ரை. சாப்பாடில் வந்து நம்ம கட்டாரி எண்ணெய் செய்கிற பிரியாணி தான். ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா நெத்திலி ஃப்ரை ஒன்று, காடை ரோஸ்ட்டு ஒன்று, மட்டன் சுக்கா ஒன்று, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ரோஸ்ட்டு ஒன்று. அதுபோக இப்போ நம்ம வந்து மீல்ஸ் வாங்கியிருக்கோம். மீல்ஸில் என்னென்ன வருதுன்னா ஒரு கீரை வகை ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் வெண்டிக்காய் புளிக்கறி ஒன்று வந்திருக்கு, ஊறுகாய், மோர், நாட்டுக்கோழி கிரேவி, மீன் குழம்பு, ரசம், இது எல்லாமே வந்திருக்கு. இப்போ ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழிலேருந்து ட்ரை பண்ணலாம். நாட்டுக்கோழி கிரேவிலேருந்து. நாட்டுக்கோழி கிரேவியை பார்க்கும்போதே நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே எச்சி ஊறுது. நாட்டுக்கோழி கிரேவி வந்து முழுக்க பெப்பரில் தான் போட்டு பண்ணியிருக்காங்க. அது சைடிஷாக நெத்திலி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நெத்திலி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெத்திலியில் வந்து நல்லா சிக்கனுக்கு போடுற பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கு. அதோட ஸ்பைசினஸ் வந்து நல்லா தெரியுது, சூப்பராக இருக்குது. நெத்திலி வந்து நல்லா பெருசாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா உரப்பாக இருக்குது. நெத்திலி ஃப்ரை வந்து செம்ம உரப்பாக இருக்குது. அதோட ஆனியனு, லெமன் கொடுத்துக்கா, லெமனையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். லெமனை புரிஞ்சு விட்டு சாப்பிடலாம். முதல்ல நார்மலாகவே சிக்கன் 65ல் வந்து லெமனையும் அந்த ஆனியனோட ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது. அந்த லெமனோட புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் வேறு லெவல் காம்பினேஷனு. அதோட சேர்த்து லைட்டாக ஆனியன், அடுத்ததாக நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு. மீன் குழம்பு நல்லா பார்க்கும்போதே ஒரு எல்லோ, அந்த ஆயில் வந்து நல்லா ஆரஞ்சு கலராக பார்க்கும்போதே நல்ல ஒரு கண்ணை ஈர்க்கிற மாதிரி இருக்குது. அதை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது. டேஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலா டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப
ஒரு சப்புன்னு இல்லாமல் மீன் குழம்பு மாதிரியே இல்லை. மீன் போட்டுக்கனால வந்து அந்த மீனோட ஸ்மெல் அடிக்குது. அதாவது மீன் குழம்பு மாதிரி இல்லை, இது ஒரு வந்து புது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக காடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்புக்கு காடை ரோஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது இங்கே வந்து ஃபேமஸ் வந்து காடை ரோஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் நான் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்த கஸ்டமர்கிட்ட வந்து நான் கேட்டப்போ வந்து காடை ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தம்பி, நீங்கள் காடை ரோஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு காடைனாலே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாப்பிட்ட வரைக்கும் அந்த குழம்புல போட்டு வைக்கிற காடை ஃபுல்லாமே நல்லா ரஃப்பாயிடும். ஆனால் இங்கே வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கிரேவியில் போட்டுறதுக்கப்புறம் இங்கே வந்து இதில் வந்து நல்லா வெங்காயம்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறாங்க. தக்காளியும் சேர்ந்துருக்கனால தக்காளி ஃப்ளேவரும் தனியாக தெரியுது. அது சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். தக்காளி காடையெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். அந்த தக்காளியோட அந்த இனிப்பு தன்மையும் அந்த ஆனியனோட இனிப்பு லைட்டாக இருக்கும்ல, அந்த இனிப்பு தன்மையும் சேர்ந்து காடையோட அந்த மசாலா அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கொடுத்துருந்தாங்க, கீரை எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கீரையுமே நல்லா கீரையோட பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ்ஜும் இருக்குது. அதே மாதிரி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து ஃபுல் நான்வெஜ் ஐட்டம் வந்து இந்த குடல் தலைக்கறி எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு வந்து ஓனரை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததாக வெண்டைக்காய் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. வெண்டைக்காய் லைட்டாக புளி ஊற்றி லைட்டாக காரம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்ததாக ரசம் ஊற்றி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ரசத்துக்கும் அந்த மட்டன் சுக்காவுக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும். அந்த காம்போவே பயங்கரமாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ரசம் எப்படி இருக்குது, மட்டன் சுக்கா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு இது என்ன இதுன்னா, இந்த கடை வந்து 60 வருஷமாக இருக்கான். 3 தலைமுறையாக அந்த கடையை வந்து ரன் பண்ணுறாங்க. இங்கே வந்து விறகடுப்பில் தான் சமையல் ஃபுல்லாமே விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து எப்படின்னா பிரியாணிக்கு வந்து பிரியாணி ரைஸ் கொடுத்துருவாங்க. அதில் உள்ள பீஸு வந்து நல்லா அந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சுக்கா மாதிரி பண்ணி அது தருவாங்க. தனி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மூளை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து கேட்டு பார்த்தேன், நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தனால முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மூளை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து பெப்பர் நல்லா நிறையா போட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி அது மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசம் வந்து நல்லா நார்மலாக இருக்குங்க. ரொம்ப வந்து இந்த புளிப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக அந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ப்பா அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து இந்த ரசம் வந்து நல்லா கரெக்டாக எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்குது ரசம். மட்டன் சுக்கா நான் ஆசைப்பட்ட மாதிரி ரசத்துக்கு மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா இளநாட்டு மட்டன். ஏன்னா கறி வந்து
லைட்டாக கடிக்கும் போது நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுது. அது இல்லாமல் இந்த தக்காளி வெங்காயம் போடுறதுனால அதோட ஃப்ளேவரு அந்த மசாலா அது நாட்டுக்கோழிக்கு வந்து தனியாக தான் போடுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதான் மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதுவே ஆக்சுவலாக மட்டன் சுக்கா வந்து அது கிடையாது. மட்டன் சுக்காங்கிறது அது வந்து தனியாக ஒரு டவரால் போட்டு அது தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்கா அது அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்ததாக மோர் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். மோருக்கும் அந்த நல்லா பெப்பர்மாக போட்டு பயங்கரமாக பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடுங்கிற மாதிரி கண்ணை பிடிச்சி இழுக்குது. அதுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மோரை சாப்பிட்டுட்டு இந்த நாட்டுக்கோழி லெக் பீஸை சாப்பிடும்போது எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நாட்டுக்கோழி வந்து நல்லா பெப்பர் வந்து எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆனியன் இந்த தக்காளி அதெல்லாம் போட்டிருக்கனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதுவரை இந்த மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டதில்ல எங்கேயுமே. இப்போ இதில் என்ன சீக்கிரட்னா நாட்டுக்கோழி வந்து இங்கேயே வளர்த்து கட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு. இப்போ வந்து ஐயாட்ட வந்து அந்த ஃபுட்டுக்காக இந்த 60 வருஷமாக வந்து ஒரே மாதிரி ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதோட சீக்கிரட்டை பற்றி ஐயாட்டையே கேட்கலாம். இதுக்கு காரணம் எங்கள் ஃபாதர். அப்பா தான்? ஆமாம், அவர் பர்மாவாசி. சரி. பர்மாலேருந்து வந்தவர். பர்மானுடைய ஸ்டைலில் செய்வார். அதை நாங்கள் ஃபாஸ்ட்டு அப்படியே கொண்டு வந்தோம். இப்போ தானே ஒரு 10 வருஷம் தானே இறந்தாரு. அவருடைய பார்ட்டி தான், எல்லாமே அவர் தான். எங்கள் அப்பா வந்து பர்மாலே சமையல். அதிலேருந்து இங்கே வந்து அவருடைய கைப்பக்குவம் தான். ஐயா, இப்போ வந்து நம்ம 60 வருஷமாக ரன் பண்ணுறிய, ஒவ்வொரு ஆளும் மாறி மாறி போகிறா. நான் ஒரு மாஸ்டர்கிட்ட கேட்டேன், நான் 35 வருஷமாக இருக்கேன், நான் வந்து 5 வருஷமாக இருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து அதிகமாகவே வந்து லேபர்ஸ் வந்து ஒரு கடையில் வந்து தங்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட தங்குறதுக்கான ரீசன் என்னையா? இல்லை, இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அது அப்பா காலத்தில் இருந்தாங்க. அப்படியே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லோரும் மாதிரி போயிட்டாங்க. 1-2 பேர் தான் அதை உள்ளூர்காரங்க கண்டு இருக்கிறாங்க, வேறு யாருக்கு. எல்லாருமே இங்கே வந்து நான் உட்காந்ததுலேருந்து சாப்பிட்டதுலேருந்து எல்லாருமே உபசரிப்பு வந்து பயங்கரமாக இருந்துச்சுயா. கண்டிப்பாக எங்களோட வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும். இறைவனுடைய கட்டளை. நன்றிங்க. ஆயுசும் ஆயிலும் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் கண்டிப்பாக அது வந்து ஆண்டவன் எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும். நான் அதில் நடக்கணும், கண்டிப்பாக நன்மையாகவே நடக்கணும். அது வர கஸ்டமரை வந்து நம்ம அன்பாக சர்வீஸ் பண்ணுறதுனால நம்மளை தேடி விரும்பி வராங்க. நம்ம அந்த சுவை வந்து கை மசாலா வந்து சின்ன வெங்காயம் மசாலா போட்டு எல்லாம் செய்கிறனால நம்ம இந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்க முடியுது. பொதுவாகவே வீட்டு சமையல் மாதிரியே எல்லாமே கடையில் வச்சு பண்ணுறனால இந்த மாதிரி அஜினோமோட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆமாம், வீட்டு சமையல் ஃபுல்லாகவே வந்து வீட்டு சமையல் தான். அந்த மாதிரி டேஸ்ட் கொண்டாடுறது தான் என்னுடைய நோக்கமே. பெப்பர் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுக்குது, செரிமானத்தன்மை நல்லா கொடுக்குது. ஸோ அது போக வந்து மிளகு வந்து நம்ம சேர்க்குறது உடம்புல ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துக்கு வந்து மிளகு ரொம்ப நல்லது. 2வது நம்மளுக்கு வந்து மிளகு வந்து எப்படின்னா தேனியிலேருந்து ஒரிஜினலாக வந்து கொண்டாந்து நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து கடையில் வந்து நம்ம கிரேவி டேஸ்ட்டு கிடைக்கிற காரணமே அந்த மிளகும் சின்ன வெங்காயம் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து கடையில் வந்து எவ்வளோக்கெல்லாம் கஸ்டமர் வராங்களோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட சர்வீஸும் அந்தளவுக்கு அன்பான முறையில் நிறையா இருக்கும். இந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிறைய கஸ்டமர்கிட்ட எங்கள்கிட்ட நம்பர் இருக்குது. அவங்களுக்கு பார்சல் சர்வீஸ்லேருந்து எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எந்த கோச்சு எந்த மாதிரி வண்டியில் வர்றாங்க, என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன டிஷ் விரும்புகிறாங்க, அந்த மாதிரிங்கிறத நான் நிறையா வந்து நானே வந்து டோர் டெலிவரியும் பண்ணியிருக்கேன். இந்த பார்சல் சர்வீஸ் நிறையா கொடுத்துருக்கேன். இதுபோல் அடுத்த பழங்காலத்து ஹோட்டலில் வந்து நல்ல ஒரு சீ ஃபுட்டாவோ இல்லை நான்வெஜ்ஜாவோ இல்லை வெஜ்ஜாவோ இது மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.